நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் வந்து காவல்துறை எவ்வாறு செயல்படும் அப்படின்றத முதல் பாகத்தில் படுத்தோம். இது வந்து அடுத்த பாகம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மற்ற துறைகளில் அரசாங்க வேலையில் வந்து எப்படி ஒரு 8 மணி நேரம் வேலை அப்படின்னு அந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரியே காவல்துறையில் வேலை ஆகிறவங்களுக்கும் கொண்டு வருவோம். அதாவது ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை. அதாவது சுழற்சி அடிப்படையில் இப்போ ஒரு காவலர் போகிறாரு, ஒரு 9 மணிக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கு அவரை மாற்றுறதுக்கு வந்து அடுத்த காவலர் வந்துடுவாங்க. அதாவது சுழற்சி முறையில், அதாவது 8 மணி நேரம். அப்போ அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மணி நேரம். அப்போ இப்படி ஒரு வேலை செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மைண்டில் ப்ரெஷர் இருக்காது. அவங்களுக்கு வேலையும் வந்து எளிதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அதாவது ஆண்களுக்கு வந்து 8 மணி நேரம், பெண்களுக்கு வந்து 6 மணி நேரம் சுழற்சி முறையில் அதை வந்து மாற்றுவோம் அப்படின்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு, அதாவது சம்பளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மத்திய காவல்படைக்கு இணையான சம்பளம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக மாவட்டந்தோறும் வந்து புது குடியிருப்புகள், அதாவது அவங்க அந்த கோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது மாவட்டந்தோறும் அமைக்கப்படும் புதிய குடியிருப்புகள். அந்த குடியிருப்புகளில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலியோ அவங்க குடும்பமாக இருக்கிற மாதிரி அங்கே வந்து தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு, மருந்து கடைகள் எல்லாமே அங்கே உள்ளே கிடைக்கிற மாதிரி அது வந்து ஒரு நல்ல அடிப்படை வசதிகளோட அந்த புது குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இடமாற்றம், அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்கள்ல, அது இடமாற்றம். அது வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு அதிகாரி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுறாருண்டா என்ன காரணத்துக்காண்டி மாற்றப்படுறாரு, சும்மா இவர் வந்து படத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவனை தண்ணியில் மாட்டிடுறா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இல்லாமல் அவர் மாற்றுறதுக்கான சரியான காரணத்தை வந்து காரணத்தோடு தான் அவர் வந்து இடமாற்றம் செய்வாங்க. அதை சொல்கிறாங்க. அப்புறம் நேர்மையான அதிகாரிகளுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஹாஸ்பிட்டல் எப்படி இராணுவத்துக்குன்னு தனியாக மருத்துவமனைகள் இருக்கோ, அதே மாதிரி காவலர்களுக்குன்னு தனியாக மருத்துவமனை உருவாக்கப்படும் அப்படின்றாங்க. அந்த 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 இப்போ குடியிருப்புகள் அந்த காவலுக்கான கோட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கேயே வந்து ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி ஒன்று செயல்படுத்தப்படும். அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உயர் சிகிச்சையிலேருந்து அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அதாவது குற்ற தடுப்பு காவல் பிரிவு, இன்னொன்று வந்து சட்ட ஒழுங்கு, இந்த மாதிரி தனி பிரிவாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த குற்ற தடுப்பு பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு 50,000 பேரை நாங்கள் வந்து ஒரு காவலர்களுக்காக எடுப்போம். அந்த காவலர்களுக்கு வந்து எப்பயும் போல் சட்ட ஒழுங்கு வர்றவங்களுக்கு மாதிரி அந்த அடிப்படை அந்த ரன்னிங்கு அந்த ஃபிசிக்கல் வச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு அடிப்படை திறன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அறிவு கூர்மையாக இருந்தால் போதும், அப்படி இருந்தால் எடுத்துக்குவாங்க. அதில் அப்படின்னு ஒரு 50,000 பேர் எடுப்போம். அப்போ அந்த 50,000 பேர் வச்சு அந்த 50,000 பேருக்கு வந்து சீருடை இதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு வந்து சர்வதேச தரத்திலான அந்த உளவு சம்மந்தமாக எப்படி அவங்க உளவு பார்க்கணும், அந்த தான் சர்வதேச தரத்தில் அவங்க பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்க வந்து மக்களாகவே இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு 5,000 பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த மக்களே அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு சாதாரண சூழ்நிலை ஏற்படும்போது அவங்க டக்குன்னு அந்த குற்ற தடுப்பு காவலருக்கு வந்து அது தகவல் போய் அவங்க வந்து உடனே அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்போ இதுக்காண்டி தான் அந்த குற்றம் தடுப்பு, அதாவது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறது, அதுதான் குற்ற தடுப்பு வந்து தனியாக ஒன்று செயல்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல முடிவு. ஏன்னா ஒரு குற்றம் நடந்து அதுக்கப்புறம் அதை போய் பார்த்து அது அங்கே அசம்பதம் ஏற்பட்டு அது வந்து அந்த அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும். அப்போ அதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீருடை. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காவலருக்கான சீருடை பார்த்தீங்கன்னா அந்த காக்கி கலரில் இருக்கும். அப்போ அதை மாற்றி வந்து அதாவது நீல நிறத்தில் அவங்க வந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. அதுவே அந்த இதுலேருந்து அந்த இந்த சீருலேருந்து இதுக்கு மாற்றுறதே அது ஒரு உளவியலாக சரி ஓகே ஒரு மாற்றம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காவல்துறை வந்து எப்போயுமே மக்கள் மீது தடியடி நடத்துறது அப்படி இல்லாமல் காவல்துறை வந்து ஒரு மக்களோட நண்பனாக இருக்கணுன்றதை நாம் தமிழர் கட்சி வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது காவல் நிலையத்தில் ஃபுல்லாமே கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கும், உள்ளேயும் சரி வெளியும் சரி. அது வந்து எல்லாமே கணினி மூலம் கண்காணிப்பிலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அந்த காவலர் வந்து தன் சீருடையிலேயே ஒரு கண்காணிப்பு கருவி இருக்கும். அப்போ எந்த ஒரு காவலரும் அதாவது கைதிகளை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது மூலம் தடுக்கப்படும். ஏன்னா எந்த ஒரு காவலர் தன் டியூட்டிக்கு உள்ளே வந்ததுலேருந்து அவர் வெளியே போகிற வரைக்கும் அவர் வந்து கண்காணிப்பிலே இருப்பார். ஏன்னா கணினி வச்சு கண்காணிப்பு இருப்பார். அப்போ இந்த கைதிகளை வந்து காலை உடைக்கிறது, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து மரணங்கள் வந்து நிறைய நடக்குது. அப்போ ஏன்னா யாரும் நம்மளை கேட்க யாரும் இல்லை அப்படின்னு தைரியத்தினால அடிக்கிறது, கையை காலை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுல்ல. அப்போ எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சு அதை நேரடியாக ஒருத்தர் கண்காணிச்சிட்டே இருந்தாருன்னா அப்போ இந்த மாதிரி தப்புகள்லாம் குறையும் அப்படின்றதான்
அப்போ எல்லா இடத்துலையுமே கண்காணிப்பு கேமரா இருக்கும். அந்த காவலரோட உடையிலுமே சீருடையிலுமே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நம்மளை கண்காணிக்க யாரும் இல்லைன்றப்ப அந்த காவலருக்கு வந்து தப்பு பண்ண தோணும். இல்லை நம்ம ஒரு ஆள் கண்காணிச்சுட்டு இருப்ப அப்போ சட்டம் என்ன எப்படி சொல்லுதோ அதுபடி அவங்க நடப்பாங்க. ஒருத்தரை போய் கைது பண்ணுறாங்க அப்படின்னா சட்டம் என்ன எப்படி சொல்லுதோ அந்த வகையில் அது செயல்பட இந்த மாதிரி முடிவுகள் வந்து சரியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பாகத்தில் இது சம்மந்தமான அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் காவல்துறையில் இருக்குது அப்படின்றத மீண்டும் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.